அண்மைச் செய்தி. தமிழில் இருந்துதான் கன்னட மொழி பிறந்தது என்பதற்கு ஆதாரம் உள்ளதா என கமல்ஹாசனுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கமல்ஹாசனின் பேச்சு கன்னட மொழி பேசும் மக்களின் மனதை புண்படுத்தி இருப்பதாகவும் கர்நாடக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், கமல்ஹாசன் அவர்களுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அது பற்றிய விரிவான விவரம். நடிகர் கமலஹாசன், சிலம்பரசன், அதே போல நடிகை த்ரிஷா உள்ளிட்டோர் நடிப்புல வரும் 5ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தக்லை திரைப்படம். சமீபத்துல இந்த திரைப்படத்தினுடைய திரைப்பட ப்ரமோஷன் விழா என்பது சென்னையில நடைபெற்ற போது அந்நிகழ்ச்சியில பேசிய நடிகர் கமலஹாசன் தமிழிலிருந்து தோன்றியதே கன்னடம் என்று பேசியிருந்தார். இதற்கு கன்னட அமைப்புகள் மட்டுமின்றி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தக்லை திரைப்படத்திற்கு கர்நாடக மாநிலத்துல திரையிடுவதற்கு தடை விதிக்கப்படும் என அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தரப்புல ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டது. இந்த நிலையிலே ராஜ்கமல் பிலிம் தரப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் கர்நாடக உயர்நீதிமன்றத்துல நேற்றைய தினம் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த குறிப்பிட்ட மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், தக்லை திரைப்படம் எந்தவித இடையூறுமின்றி கர்நாடக மாநிலத்தில் திரையிடுவதற்கு போதிய உத்தரவுகளை பிறப்பிப்பதோடு போதிய பாதுகாப்புகளை வழங்க கர்நாடக காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை தான் இன்றைய தினம் கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி நாகபிரசன்னா தலைமையிலான அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது, கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது என்ற கருத்திற்கு கமலஹாசன் இப்போது வரை ஏதேனும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா என்று வழக்கு தொடங்கிய உடனே நீதிபதி கேட்கிறார். ஆனால் அதற்கு மன்னிப்பு எதுவுமே கேட்கவில்லை என்று எதிர்தரப்பு மனுதாரர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட போது, எந்த குடிமகனுக்குமே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மொழி பற்றியோ அல்லது அவர்களுடைய மரபுகள் பற்றியோ புண்படுத்தக்கூடிய உரிமைகள் அவர்களுக்கு இல்லை. ஆனால் நடிகர் கமலஹாசன் மொழி அடிப்படையில் பேசியிருக்கிறார் என்பதை நீதிபதி நாகபிரசன்னா தெரிவிக்கிறார். அதே நேரத்துல எந்த மொழியும் இன்னொரு மொழியிலிருந்து பிறக்கவில்லை என்பதை குறிப்பிட்ட கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி நாகபிரசன்னா, இந்த விவகாரத்துல கர்நாடக மக்கள் கேட்பது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கக்கூடிய கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான். ஆனால் மன்னிப்பு கேட்டிருந்தால் இந்த பிரச்சனை என்பது எப்போதே முடிவடைந்து விட்டிருக்கும். மாறாக மன்னிப்பு கேட்க முடியாது என்று தங்களுடைய நிலைப்பாட்டில் அதே நிலைப்பாட்டில் நின்று கொண்டு கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு நாடி தங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் வழங்க வேண்டும் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். முக்கியமாக இந்த விவகாரத்துல கமலஹாசன் என்ன பேசி எப்படி எல்லாம் பேசியிருக்கிற விவரங்களை எல்லாம் மனுதாரர்கள் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டதற்கு பிறகு கமலஹாசன் இப்படி எல்லாம் பேசுவதற்கு அவர் என்ன வரலாற்று ஆசிரியரா என்பதையும் நீதிபதிகள் கேள்விகளாக எழுப்பினார்கள். இறுதியாக இந்த வழக்குல கமலஹாசன் தரப்பிலிருந்து அல்லது ராஜ்கமல் பிலிம் தரப்பிலிருந்து ஏதேனும் முடிவுகளை எடுக்காவிட்டால் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நாங்கள் இந்த வழக்குல உரிய உத்தரவுகளை பிறப்பிப்போம் என்று கூறி வழக்கை பிற்பகல் 2:30 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். 2:30 மணிக்கு முன்பாக தங்களுடைய நிலைப்பாடையோ முடிவையோ நீதிமன்றத்துல ராஜ்கமல் பிலிம் தரப்பிலோ அல்லது கமலஹாசன் தரப்பிலோ தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டு வழக்கை பிற்பகல் 2:30 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். 2:30 மணிக்குள்ளாக எந்த முடிவும் எடுக்கப்படாவிட்டால் மீண்டும் 2:30 மணிக்கு நீதிமன்றம் கூடி இந்த வழக்கு தொடர்பாக உரிய உத்தரவுகளை பிறப்பிப்போம் என்றும் கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி நாகபிரசன்னா தெரிவித்து வழக்கை பிற்பகல் 2:30 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். யோகேஸ்வரன், கமல்ஹாசன் அவர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ள சரமாரி கேள்விக்கு என்ன பதிலளிக்கப்பட இருக்கிறது? இது பற்றி ஏதேனும் தகவல் வெளியாகி இருக்கு? கமலஹாசன் தரப்பு, குறிப்பா கமலஹாசன்ல ராஜ்கமல் பிலிம் தரப்புல இருந்து ஒரு ப்ரொடியூசராக ஒரு தயாரிப்பாளராக தரப்புல இருந்து ஆஜராகிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை பொறுத்தவரையிலுமே கமலஹாசன் ஒரு மொழியை புண்படுத்தப்படக்கூடிய நோக்கில் பேசவில்லை. அந்த சர்ச்சைகளுக்கு பிறகு நடைபெற்ற பல்வேறு பட ப்ரமோஷன்களிலும் சரி, அவர் செய்தியாளர் சந்திப்பிலும் சரி, இதனை கமலஹாசனே நேரடியாக விளக்கம் அளித்திருக்கிறார். தான் இந்த நிலைப்பாட்டில் தெரிவிக்கப்படவில்லை, தன்னுடைய கருத்துக்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. தான் எந்த தோரணையில் பேச வந்தேனோ அதை புரிந்து கொள்ளாமல் அதற்கு எதிர் திசையில புரிந்து கொண்டு விட்டார்கள். நான் கன்னட மொழியை குறைத்து மதிப்பிடக்கூடிய வகையில நான் பேசவில்லை. மாறாக
தமிழ் மொழியிலிருந்து தோன்றியதே கன்னடம் என்பதை மட்டும்தான் நான் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில பேசியிருந்தேன் என்பதையெல்லாம் நீதிபதிகள் முன்பு ராஜ்கமல் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளோ ஒரு மொழி குறித்து அவர் பேசுவதற்கு எப்படி பேசலாம், தமிழை பெருமையாகவும் கன்னடத்தை அதிலிருந்து தோன்றியது என்று அவர் பேசுகிறார், இது எப்படி பேச முடியும், அவர் இதற்கு தொடர்பாக ஏதேனும் வரலாற்று ஆசிரியரா அல்லது ஏதேனும் எழுத்தாளரா, இப்படியான பல்வேறு கேள்விகள் எல்லாம் அதற்குத்தான் நீதிபதி நாகப்பிரசன்னா எழுப்பினர். அதற்கு எந்த பதிலும் கமலஹாசன் தரப்பிலிருந்து ராஜ்கமல் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படவில்லை. இதனை அடுத்துதான் இரு மனுதாரர்கள் தரப்பிலிருந்து இந்த விவகாரத்தில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும், அதுதான் தங்களுடைய கோரிக்கை, மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனையை முடிவுக்கு வந்துவிடும் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதிகள் இந்த விவகாரத்துல ராஜ்கமல் தரப்பிலிருந்தோ இந்த படத்தினுடைய திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் யார் என்று நீதிபதி முக்கியமா கேள்வி எழுப்பினார். நீதிபதியும் அதற்கு ராஜ்கமல் தான் ப்ரொடியூசர் அப்படி இருக்கு, இல்லை பல்வேறு இணை ப்ரொடியூசர்கள் இருக்கிறார்கள் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த படங்கள் தொடர்பாக கமல்ஹாசனுடைய அந்த சர்ச்சைகள் தொடர்பாக அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பது நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட வேண்டும். எனவே நாங்கள் வழக்கை சில மணி நேரங்களுக்கு ஒத்திவைக்கிறோம். பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த வழக்கு விசாரணையை நாங்கள் மீண்டும் எடுத்துக்கொள்கிறோம். அதற்குள் தங்களுடைய நிலைப்பாட்டை நீதிமன்றத்தில் தெரிவித்து விடுங்க. ஒருவேளை நிலைப்பாட்டை தெரிவிக்கப்படாவிட்டால் மீண்டும் நீங்கள் அதே நிலையிலே இருந்தால், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், தன்னுடன் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசவில்லை என்று அதே நிலைப்பாட்டில் இருந்தால் இந்த வழக்கை நாங்கள் உரிய உத்தரவுகளை பிறப்பிப்போம் என தெரிவித்து அந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. எனவே 2:30 மணிக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரக்கூடிய அதற்கு முன்னதாகவோ ராஜ்கமல் தரப்பிலிருந்தோ அல்லது கமலஹாசன் தரப்பிலிருந்தோ இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்டு நீதிமன்றத்தில் ஏதேனும் அறிக்கைகளை சமர்ப்பிக்கிறார்களா அல்லது வழக்கறிஞர்கள் மூலமாக மன்னிப்பு கேட்கிறார்களா, இப்படி எதுவும் கேட்கக்கூடிய பட்சத்தில் வழக்கு சுமூகமாக முடித்து வைக்கப்படும் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஏன்னா எதிர் மனுதாரர்களும் இதே நிலைப்பாட்டில் இருக்காங்க. ராஜ்கமல் தரப்பிலிருந்தோ அல்லது கமலஹாசன் தரப்பிலிருந்தோ இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும் என்று இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் ஏற்றதற்கு பிறகு சில மணி நேரங்களுக்கு பிறகு வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறோம் என தெரிவித்து வழக்கு பிற்பகல் 2:30 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.